கூடிய சீக்கிரம் ஒரு சேஞ்சை கொண்டு வரும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய வெல்கம் இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். நானும் ஜெகனும் பேசும்போது தான் சொல்லிட்டு இருந்தோம். கண்டிப்பாக இந்த படம் குழந்தைகள் நடுவுலையும் சரி, இல்லை பேரண்ட்ஸ் நடுவுலையும் கண்டிப்பாக ஒரு பெரிய வரவேற்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒரு பெரிய மேஜிக்கல் ஃபேண்டசி மூவி வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா சின்ன வயசில் எனக்கு தெரிஞ்சு எங்களை படத்துக்கு கூப்பிட்டு போனால் இந்த மாதிரி படங்கள் தான் கூப்பிட்டு போவாங்க. இல்லைனா வந்து மேக்ஸிமம் இங்கிலீஷ் மூவிஸ் தான் இருந்தது, இல்லைனா வந்து தமிழ் படங்களில் 2-3 படங்கள் தான் இருந்தது எனக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் கண்டிப்பாக பசங்களுக்கு உண்டான படம் எதுவுமே கிடையாது. அதுவும் ரொம்ப மெச்சூர்டாக இருக்குது. இப்போ பசங்க ஏற்கனவே அப்படி தான் இருக்காங்க. அவங்ககிட்ட பேசினா நம்ம யோசிச்சு பேச வேண்டிய ஒரு தருணமாக இருக்குது. இந்த மாதிரி படங்கள் வரும்போது தான் சரி ஓகே, இன்னும் இந்த மாதிரி படங்கள்லாம் இருக்குது, அதில் நம்மளும் இருக்கோன்னும் போது ஒரு பெரிய சந்தோஷம். ஸோ லதா மேம், கண்டிப்பாக இந்த படம் நல்லா வரும். எல்லாருக்குமே ஏற்கனவே டெக்னீஷியன் சரி, நானும் பார்த்தவங்க சரி, படத்தில் நடித்தவங்க சரி, இதை பற்றி நிறைய பேசியிருக்கோம். நம்பிக்கை வைங்க, கண்டிப்பாக அந்த படம் நல்லபடியாக வரும். என்ன சூஸ் பண்ணதுக்கு, இந்த படத்தை நடிக்க வச்சதுக்கு எனக்கு ரொம்ப நன்றி. அண்ட் குட்டீஸ், உங்களுக்கும் வாழ்த்துக்கள். ரொம்ப மெனக்கெட்டு, பாவம் ஃபஸ்ட்டு படம் ரொம்ப பயந்தாங்க, ரொம்ப டிமிடாக இருந்தாங்க. பட் அவங்கள அப்படியே ஃபேமிலி மாதிரி பேசி பழகி அங்கே செட்டில் விளையாடி அவங்கள நடிக்க வச்சு நல்ல ஒரு ஃபேமிலியாக மாறி இருக்கும். ஸோ ஹோப்ஃபுல்லி திஸ் மூவி வில் பி அ குட் சக்ஸஸ் அமங் ஆடியன்ஸ். அண்ட் தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். அண்ட் சாரி டிலே ஆனதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. உங்களுடைய இயக்கம் நன்றாக இருந்தது. அதை எடுத்துக்கிட்ட அந்த கொரில்லா ஆகட்டும், இந்த சொன்ன அத்தனை மிருகங்களும் வந்து ஒரிஜினலாக அதை ரொம்ப ரீக்ரியேட் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துகள். அந்த ஹீரோயின் வரலன்றது திட்ட வேண்டியதில்லை, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அழகாக இருக்குது அந்த பிள்ளை, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த பொண்ணுடைய முகமும் அது இந்த காம்பினேஷன், இந்த கெமிஸ்ட்ரி நல்லா இருந்தது ஹீரோவுக்கும் அந்த ஹீரோயினுக்கும். அது என்னம்மா அழகாக நடிச்சிருக்கு, என்ன டான்ஸ் பண்ணி, அதை அப்ரிஷியேட் பண்ணுங்க. அது ஹீரோயின் வரல, ஜெயிச்சா ஜெயிச்சுட்டு போகட்டும், அவ்வளோதான். ஜெயிச்சா நம்ம படத்துக்கு ப்ளஸ், அவ்வளோதான். அதனால் நம்ம படத்துக்கு நடித்த பொண்ணையே நம்ம ஒரு மேடையில் அது ஏன் திட்டிகிட்டு இருப்பானே, அது வரும். இந்த படம் ஓடிச்சுன்னா வரும், இப்போ உங்கள் வீடு தேடி வரும். அதுதானே உண்மை. ஆக முதல்ல வாழ்த்தி பழகுங்க. ஸோ இவங்க இவ்வளவு சிரமத்துக்கு நடுவில் சொன்னாங்க இந்த மாதிரி மகளிர் தினம் ஒவ்வொரு நாளும் மகளிர் தினம் தான். டெய்லி காலையில் இருந்துச்சுன்னே எங்கள் அம்மா தான் காப்பி கொடுக்குறாங்க, என் ஒய்ஃபு தான் டிஃபன் போடுறாங்க. அவங்கள விட்டு எங்கே நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு தினம் இருக்கா? ஒவ்வொரு நாளும் நம்ம தமிழர்களுக்கு மகளிர் தினம் தான். அவங்க இல்லைன்னா நம்ம இல்லை. ஸோ அந்த இவருக்கு பிறந்த மகளிர் 3 பேர் சேர்ந்து அம்மாவை என்கரேஜ் பண்ணி கொண்டாந்துருக்குது மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. ரியலி ஐ ரியலி அப்ரிஷியேட். லிரிசிஸ்ட் பிரியன் அவர் நடத்துகிற திரைப்பாக்கூடத்தில் லாஸ்ட் மந்த் ஐ வெண்ட் அண்ட் ஜாயின் தேர் கோர்ஸ். ஸோ ஐம் டூயிங் இட் அண்ட் இட்ஸ் அவுட் ஆஃப் லவ் ஃபார் த மூவிஸ். லிரிசிஸ்ட் ஆகணுன்ற ஆசை இல்லை, பட் டு நோ த கிராஃப்ட் அண்ட் என்ஜாய் த கிராஃப்ட். அண்ட் தனஞ்சன் சார், தேங்க்யூ ஸோ மச். I'm sure we'll be back here again, இல்லையா? அடுத்த படத்துக்கு we'll be back here. And thank you so much. So Anand, thanks 10 Music, everyone. Master, thank you, Master. And my thanks to cameraman P.G. Muthaiya, such a quiet man. I think அவரும் எங்கே இருக்காருனே தெரில, ஆனால் அவங்க ஒர்க்கெல்லாம் ரொம்ப சிம்பிளாக பின்னால் இருக்காங்க. நாங்கள் தான் நடிகர்கள் வந்து பயங்கர அலப்பறை பண்ணுறோம், அவங்களாம் குவைட்டாக பின்னால் இருக்காங்க. அண்ட் முத்தையா, தேங்க்யூ ஸோ மச். நைஸ் ஒர்க். அண்ட் ப்ளீஸ், இதே ஒரே ஒரு குறிக்கோள் தான். And I know you will be a bit upset with us. Okay, we are 2 hours late. But please write good things. Padam parunga. Padam paathu, if you like the movie, please write good things about the movie. I hope the padam poi ella chinna pasangala சேர்ந்தா it will be very happy. இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன், ஏன்னா இன்னைக்கு சினிமாவில் தனஞ்சயன் சாருக்கு தெரியும், படம் எடுத்து ரிலீஸ் பண்ணுறதுல திணறிட்டு இருக்கும். அவ்வளோ ஒரு போராட்டங்கள், அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது. அதுக்கு மத்தியில் ஒரு கதை எழுதி அதை கரெக்டாக அசம்பிள் பண்ணி ரொம்ப லதா மேடம்க்கு வந்து உண்மையிலே நம்ம ஒட்டுமொத்த தமிழ் திரையிலுமே நன்றி சொல்லணும். அந்த அளவுக்கு அவங்களுடைய உழைப்பு இருக்கு. இந்த படம் அவங்களுடைய கான்ஃபிடென்ட், அவங்க தைரியம், அந்த குடும்பத்துக்காகவே இந்த படம் நிச்சயமா வெற்றி அடையணும். ஏன்னா சம்மர் ஹாலிடேக்கு வருது, குழந்தைங்க படம் ரொம்ப நாள் ஆச்சு. மைடியர் குட்டிச்சாத்தன் மாதிரி ஒரு படங்கள் நம்ம பார்த்து ரொம்ப நிறைய ஆச்சு. இந்த படம் வந்து ஒரு மைடியர் குட்டிச்சாத்தனை தாண்டி போகக்கூடிய ஒரு படமா இருக்குன்னு நான் வாழ்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு மிஸ்டர் பிரதாப், சந்தோஷ் பிரதாப், அப்படி இருக்கிற ஒரு ஃப்ரேம்லையும் ஒரு ஹாலிவுட் ஹீரோ மாதிரி இருக்காரு. ஒரு டெடிக்கேட்டான ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு சின்சியராக இருப்பார். அவ்வளோ செய்கிற தொழில் அவ்வளோ ஒரு நேர்மை இருக்கும். செலக்ட் பண்ணுற படங்கள் ஒரு நல்லா இருக்கும். ஸோ உண்மையிலே சந்தோஷ், வாழ்த்துக்கள். இந்த மாதிரி ஒரு சின்ன படத்துக்கு இவ்வளோ பேர் வந்திருக்காங்க சப்போர்ட் பண்ணுறதுக்கு. தனஞ்சய் சார், உதயகுமார் சார்லாம் பெரிய லெஜெண்ட், அவங்களாம் வந்திருக்காரு, பெரிய விஷயம். பிரவீன் லால்வானி சார், ஒரு பெரிய ஃபினான்ஷியர், தயாரிப்பாளர், அவர் வந்திருக்காரு. அவர் வந்து பின்னணியில இருந்து தம் ஒய்ஃபுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒரு ஃபினான்ஷியலாக ஒரு படம் எடுத்து
அதை ரிலீஸ் பண்ணுறதுல சாதாரண விஷயம் இல்லை. என்ன தைரியம் பாருங்கள், ஏப்ரல் 3ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறாங்க. எவ்வளோ சம்மர் ஹாலில் பர்ஃபெக்டாக பிளான் பண்ணியிருக்காங்க. மேம் நீங்கள் அடுத்த வருஷம் இன்னொரு 2 படம் பண்ணணும். வாழ்த்துக்கள். மரகதமலை நிச்சயமாக வெற்றி அடையும். அவங்க 3 பெண் குழந்தைங்களுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ.